வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சனிப்பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்வதை சனிப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாகவே சனி பகவானோட பெயர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7.5 வருஷம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருஷம் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பத்தில் 2.5 வருஷம், கும்பத்திற்கு முன்னாடி ராசியிலும் கும்பத்திற்கு பின்னாடி ராசியிலும் 2.5 வருஷம் இருப்பார். இப்படி தான் சனி பகவானோட பெயர்ச்சி காலம் இப்படி தான் இருக்கும். இப்போ கும்பத்தில் 2.5 வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரத்தில் ஒரு 2.5 வருஷம், கும்பத்தில் ஒரு 2.5 வருஷம், மீனத்தில் 2.5 வருஷம், இப்படி தான் சனி பகவானோட பெயர்ச்சி காலம் இருக்கும். அப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி அப்படின்னு அர்த்தம், மீன ராசிக்காரர்களுக்கு விரய சனி அப்படின்னு அர்த்தம், மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் சனி பெயர்ச்சியை நம்ம கணக்கிடணும். பொதுவாகவே சனி பகவானை நம்ம சனீஸ்வரர்னு சொல்லுவோம். ஈஸ்வரனுக்கு அடுத்து நவகிரகங்கள்லேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் மட்டும்தான். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நமக்கு 7.5 சனி வந்துருச்சு, கண்டக சனி, அஷ்டம சனியில் இருக்கும், சனியின் தாக்கத்திலிருந்து நமக்கு எப்படி விடுபடுறது அப்படின்னு ரொம்ப பயத்தில் இருப்போம். அதெல்லாம் நினச்சி நம்ம பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வரரை நம்ம எப்பயுமே நீதிமான் கர்மகாரகன்னு சொல்லுவோம். யார் ஒருத்தர் நேர்மையான வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கு சனியின் தாக்கம் குறைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சிம்ம ராசிக்குண்டான சனி பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சனி எப்போ பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 29/3/2025 இரவு 11 மணி அளவில் பெயர்ச்சியாக இருக்கிறார். இதுவரையிலும் கும்பராசியிலிருந்து வந்த சனி பகவான் மீனத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். எந்த பெயர்ச்சியாக இருந்தாலுமே, குரு பெயர்ச்சியாக இருந்தாலும், சனி பெயர்ச்சியாக இருந்தாலும், ராகு கேது பெயர்ச்சியாக இருந்தாலும், எந்த ஒரு பெயர்ச்சியிலுமே 40% மட்டும்தான் கோச்சார பலன்களை தரும். மீதி 60% அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஜாதகரோட கட்ட அமைப்பை பொறுத்தும் நடக்கும் தசாபுத்திகளை பொறுத்தும் பலன்கள் வேறுபடும். பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எந்தெந்த இடங்களில் சுப பலன்களையும் எந்தெந்த இடங்களில் அசுப பலன்களையும் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு 3, 6, 11ஆம் இடங்கள்லாம் சனி பகவான் இருந்தார்னா நல்ல ஒரு சுப பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது 1, 2, 12ஆம் இடங்கள்லாம் சனி பகவான் வரும்போது அசுப பலன்கள் தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் 8ஆம் இடமே, 4ஆம் இடம்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம், 8ஆம் இடம்னா அஷ்டம சனின்னு சொல்லுவோம். அந்தந்த இடங்களுக்கு சனி பகவான் வரும்போதும் சுப பலன்களை விட அசுப பலன்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் 10ஆம் இடங்களில் சனி பகவான் பயணிக்கும் போது சுப பலன்களும் அசுப பலன்களும் இரண்டும் கலந்து நமக்கு பலன்கள் அளிக்கும். சிம்ம ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருணர் ரோக சத்ருஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதியாக வருவார். அதாவது 6, 7 குடையவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சியில் அஷ்டமஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். அதாவது இதுவரையிலும் கும்பராசியில் இருந்து வந்த சனி பகவான் இந்த சனிப்பெயர்ச்சியில் மீன ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் பயிற்சியாகி இருக்கிறார். அதாவது மீன ராசி அப்படின்னு எடுத்துகிட்டா குருவின் வீடு இருக்கிறதுலையே இயற்கையான சுபகிரகம் அப்படிங்கிறவர் குரு மட்டும்தான். அந்த குருவின் வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல விசேஷமான கால அமைப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பொதுவாகவே குரு பகவான் வீட்டில் சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு நற்பலனை தான் தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. நமக்கு அஷ்டம சனி வருது, என்னென்ன பிரச்சனைகள் வருமோ, என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் அப்படிங்கிறவர் நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா அதாவது சனீஸ்வரர் அவரோட பீரியடில் நமக்கு என்ன உணர்த்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் நல்லவங்க, யார் யார் கெட்டவங்க, நம்ம யார் அப்படிங்கிறத நமக்கு கண்டிப்பாக புரிய வச்சிருவார். அஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து நம்ம
கொஞ்சம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா சிவபெருமானோட பாதத்தை சரணாகதி அடைஞ்சிடணும். அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக அஷ்டமத்து சனி வந்து தாக்கங்களை வந்து கொஞ்சம் குறைவாகும். பெரிய அளவு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. இப்போது நம்ம வந்து பலன்கள் பற்றி பார்க்கலாம். அதாவது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே 8ஆம் இடம் அப்படின்னா செலவு, துன்பம், துயரம், கஷ்டம், துக்கம், ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாமே குறிக்கிறது 8ஆம் இடம் அப்படிங்கிறது துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்திற்கு சனி பகவான், அதாவது 6க்குடையவர் 8க்கு வருவது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 6க்குடையவர், அவர் வந்து 8ல் பெயர்ச்சி அப்படிங்கிறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பண ஆதாயம் கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நெகட்டிவான தாட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். நம்ம ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது நம்ம வந்து கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிட்றது, நல்ல தூக்கம், நல்ல ஒரு எக்ஸசைஸு, நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி உடல் நலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுப்பதை தவிர்க்கணும். குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பிரச்சனைகள், ஒரு படிப்பில் ஒரு மந்தத்தன்மை, சோம்பல் அந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானை போலவே சனி பகவானிற்கும் சிறப்பு பார்வைகள்லாம் இருக்குது. 3, 7, 10 அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பார்வைகள் இருக்குது. 3ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானம். அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுறனால எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும். நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த அஷ்டம சனி பீரியட் முடிஞ்சக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தொழிலில் வந்து நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. நம்ம என்னதான் உழைச்சாலும் அதுக்கு வந்து அதுக்குண்டான மதிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனி பீரியட் காலத்தில் வந்து நம்ம மற்றவங்களோட விஷயத்தில் வந்து தலையிடுவதை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டால் கண்டிப்பாக அஷ்டம சனியின் தாக்கங்கள் வந்து குறையும். நம்ம தேவையில்லாமல் மற்றவங்களோட விஷயத்தில் இன்வால்வ் ஆகிட்டு நம்ம அந்த மாதிரிலாம் பேசினோம்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கே ஒரு இம்பேக்டாக கண்டிப்பாக அது முடிஞ்சிரும். சனி பகவான் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்த வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறப்ப பொதுவாகவே பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக பேசணும். நம்ம நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் பேசினாலும் அது வந்து தப்பான ஆங்கிள்லேயே கொண்டு போய் விடுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். குடும்பத்தில் வந்து சில பல பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா நம்ம அந்த பேச்சினால தான் சில பல பிரச்சனைகள், சங்கடங்கள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத பேச்சை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்கல் வாங்கலில் வந்து பெரிய அளவிலான முதலீடு, நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெட்டணும். கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இப்போ நம்மளால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் நம்ம சக்திக்கு ஏற்ப கொடுத்துட்டு இருக்கிறது தான் நல்லது. அடுத்ததாக 10ஆம் பார்வையாக பூர்வீக ஸ்தானத்தை பார்ப்பதனால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள் விற்கிறது, வாங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் இந்த அஷ்டம சனி பீரியட் காலத்தில் இல்லாமல் அதுக்கப்புறம் விற்கிறதா இருந்தாலும் வாங்கிறதா இருந்தாலும் நம்ம பேருக்கு மாற்றிக்கிறதா இருந்தாலும் அப்போ பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இறைவழி பயணம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குழந்தைகள், அதாவது அவங்கவுங்க குழந்தைகளுக்கு படிப்பில் தடை, ஒரு மந்தத்தன்மையெல்லாம் ஏற்படுத்தும். இது போன்ற பயனுள்ள ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவல்களை பெறுவதற்கு அஸ்ட்ரோபவி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.